நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். ரிஷபத்தில் புதன் ராகு, மிதுனத்தில் சூரிய பகவான், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சகத்தில் கேது, சந்திரன் சனி, மகரத்தில் குரு பகவான், கும்பத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது கிரக மாறுதல்கள் என்பது 2/7/2021 காலை 8:16 மணிக்கு புதன் மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். மேஷத்தில் இருக்கும் மகரத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் மேஷம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். புத பகவான் பொறுத்தவரையிலையும் 3 நாள் மிதுனத்திலையும் 4 நாள் 4 days ரிஷபத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள். இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது கன்னிராசி பார்க்க இருக்கிறோம். கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. இந்த ராசி அதிபதி 9ஆம் இடத்துல 4 நாளும் வார கடைசியில் 3 நாள் 10ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது என்பது மாபெரும் சிறப்பு. அதுலேயும் வார இறுதியில் உங்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, வார இறுதியில் நல்லது நடக்கும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க, இருந்தாலும் மேலிடத்தில் இன்னும் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம். பணவரவு கண்டிப்பாக டபுள் டைம் கிடைக்கும் இந்த வாரம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாரம். பணம் பையை பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அதே நேரத்தில் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. இருந்தாலும் நீங்கள் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அசையா சொத்துக்கள், வீடு ஏதாவது செலவு வைக்கும். திடீர்னு எலக்ட்ரிக்கல் ஒயர் மாற்றுறேன், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன்னு ஏதாவது ஒரு அத்தியாவசிய பணியை இழுத்து விட்ருவோங்கள. உடனே நீங்கள் எல்லாத்துலேயும் இறங்கிடாதீங்க. எது முக்கியமோ அதை மட்டும் பாருங்கள். இல்லைனா செலவு ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நிலை. அதை வச்சு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. உங்களுக்கு பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு நிலை உண்டாகிவிடும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கிறார். அதனால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். பிள்ளைகள் மேல்நாட்டில் படிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக படித்து அவங்களால மேன்மை அடையக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதால நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பார்ட்னர்ஸ், அதாவது நீங்கள் கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, வேலை பார்க்குற இடத்துல சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டாளிகள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க.
அதே நேரத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராசி அதிபதி 4 நாள் அங்கே இருக்கிறார். அப்போது உங்களுக்கு யோகமான ஒரு வாரம். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடு செய்யலான்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் செய்யும் அன்பர்களுக்கு சிறப்பானது ஒரு காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். தாய்மாமனால் அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்து குரு பார்வை, வார கடைசியில் புதனும் இருக்கிறார். அப்போது அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், வேலை கிடைக்காதவங்களுக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னான். வியாபாரிகளுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாரம். நல்ல ஒரு திறம்பட வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். மேலதிகாரி சக ஊழியர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக, கவர்மெண்ட் ஆகட்டும் ப்ரைவேட் ஆகட்டும், ரொம்ப சிறப்பாக பணிபுரிவீர்கள். ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன், பூமியால் லாபம் நிச்சயமாக இருக்குங்க. சொந்த வீடு வாசல் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. பெண்களால் ஆதாயம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்தது உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம். செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம். இப்போ குரு பார்வையை பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்த்து தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மையை காட்டுகிறார். 12ஆம் வீட்டை பார்த்து நல்ல இன்பகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். எந்த டென்ஷன் இல்லாமல் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு வாரம். அடுத்தது 2ஆம் வீட்டை குரு பார்த்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. பண வருவாய் 2 மடங்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். கன்னிராசிக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி சந்திராசிரம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்குங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.